ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்க ஹெல்த்தியாக தேங்காய் தக்காளி சேர்க்காம சின்ன வெங்காய சட்னி இப்படி செய்யுங்க. இது போல் செஞ்சிங்கன்னா சுவையாகவும் இருக்கும். சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 4 பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கும். எண்ணெயில் சேர்த்து கலர் மாதிரி வரணும். இந்த மாதிரி இது போல் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் இது போல் வதக்கி செய்யும்போது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்கோங்க. உங்க வீட்டுல கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தாளிக்கும் போது 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடுங்க. பச்சை மிளகாய் இது போல வதங்கி பெருங்காயமும் இது போல ஊதி வந்ததும் 150 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு வதக்குங்க. இந்த சட்னி செய்யும் போது பச்சை மிளகாய் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா காஞ்ச மிளகாய் கூட சேர்த்து செய்யலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்குங்க. சின்ன வெங்காயம் இது போல் வதங்கி வந்தது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கலந்து கொடுங்க. சீரகம் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கருவேப்பிலையும் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை இந்த சட்னிக்கு. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சட்னிக்கு கருவேப்பிலையோட பச்சை வாசனை அப்படியே இருக்கணும். அப்போது டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது போல் வதங்கி வந்ததும் ஆறட்டுன்னு அரைச்சிக்கலாம். அடுத்ததாக மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சட்னிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு இது போல் நைஸாக அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்சி ஆனதும் வதக்கி வச்ச கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்து வெங்காயம் வதக்கின பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அலசி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் நைஸாக அரைக்காதீங்க, லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது போல் இந்த சட்னி அரைக்கும் போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்சி அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துடுங்க. இது போல் சட்னி அரைச்சிங்கன்னா கட்டியான சட்னி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இது போல் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துலாம். அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது போல் கலர் மாதிரி வரணும். ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்து சட்னியில் சேர்த்துடலாம். இது போல் செவந்து வந்ததும் சட்னியில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காய சட்னி இது போல் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செய்யுங்க, உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இது போல் சின்ன வெங்காய சட்னி அரைச்சிங்கன்னா தேங்காய் சேர்த்து அரைச்சா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சட்னி. சிலர் தேங்காய் சேர்த்தாலே சட்னி சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பட்டங்க இது போல் 5 நிமிஷத்தில் இந்த சட்னி செய்து பாருங்க. திரும்ப திரும்ப இது போல தான் சட்னி செய்வீங்க. இது போல சட்னி அரைச்சி சூடான இட்லியோட சாப்பிட்டீங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எங்க வீட்டில் அடிக்கடி செய்வோம் இந்த சட்னி. இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நீங்க பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.